ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்து சொல்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் திருமணம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நாம் போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த முழு ஆராதனை நாம் பங்கெடுப்போம். தயவுசெய்து குடும்பமாக இந்த தொலைக்காட்சி வழியாக இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தெய்வ பிள்ளைகளும் நாம் முழு மனதோடு குடும்பமாக அமர்ந்து பாடல் பாடி ஆண்டுடைய கிருபையை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு குடும்பமாக இந்த ஆராதனை நாம் அர்ப்பணிக்கத்தக்கதாக நாம் ஜபத்தோடு இதில் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்க நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த பசுதமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக இந்த நாளிலே தகப்பனை திருமணம் ஆண்டவரே உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம், பாடல் பாடப் போகிறோம், குடும்பமாக உம்மை ஆராதிக்கப் போகிறோம். முழு ஆராதனிலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருக்கவே என்று ஜெபிக்கிறோம். தயவாக கிருபையாக இறங்கும், ஆசீர்வதித்தலும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதர் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரம பிதாவே, தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 441 கீதங்களும் கீர்த்தனைகளும் 66 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 441 கீதங்களும் கீர்த்தனைகளும் 66 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம். மாந்த குலாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். மாதூய தூய தூய திரியேக பணிவார். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே. தம் சாவை வந்து மீட்பர் இந்நாள் எழுந்தாரே. தம் ஆவி பற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே. ஆமாட்சியோம் இந்நாளில் மூவொளி வந்ததே. வனாந்தரத்தில் நீ திவ்ய ஊற்றேயாம். உன்னின்று மோட்சம் நோக்கும் விஸ்வாசிகரமாம். ஆயமை மூசிப்பாற்றும் நல் அன்பம் நாள் இது. மான் நின்று வீணே
புத்தாருள் பாற்று ஓய்வு நாளிலே மெய்பாக்க போச்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே பிதாசுதன் சுத்தோவின் எம் ஸ்தோத்திரம் பெறுவேன் சவாயின் நாவால் கீதம் த்ரீகமே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். முது வருஷத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பசுத்த ஆவியும் கிருபையும் பலனையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 614
கீதங்களும் கீர்த்தனைகளும் 277 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 614, கீதங்களும் கீர்த்தனைகளும் 277 பாடுவோம். புத்தி கெட்டாத அன்பின் வாரும் பாருங்க. பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பிக்கும் போதே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். குடும்பமாக இந்த நாளிலே நாம் உட்கார்ந்து ஆண்டுடைய பாடலை பாடி
ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. பொதுவாக இவ்விதம் அதை சொல்லுவார்கள், மேரேஜ் இட்ஸ் எ ஜாய்ஃபுல் அக்கேஷன். மகிழ்வான நிகழ்ச்சி திருமணம். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு லைஃப் லாங் செலிப்ரேஷன். வாழ்நாள் முழுவதும் கொண்டாடக்கூடிய நிகழ்வுதான் திருமணம் என்பது. நாம் திருமண ஆராதனை இன்றைக்கு பலர் திருமணமாகி 50 ஆண்டுகள் கண்டிருக்கலாம், அல்லது 50 ஆண்டுகள் மேற்பட்டு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்கள் பல ஆண்டுகளை கண்டிருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பமாக கணவன் மனைவியாக நீங்கள் உட்கார்ந்து இந்த ஆராதனை கவனிப்பு என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் இப்போது வாழ்த்து கூறுங்கள். நான் வெட்டிங் ஆனிவர்சரியிலே many more happy returns of the day என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்து சொல்கிறோம். மற்றவர்களும் வாழ்த்துவார்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இவ்விதமாக பல திருமண ஆண்டுகளை காண வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்கிறோம். திருமணம் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. ஆனால் வாழ்நாள் முழுவதும் இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. திருமணம் என்ற ஒரு நியமனம் தேவனால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவரே திருமணத்தை ஏற்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, திருமண ஆராதனையிலே ஊழியர்களாகிய எங்களுக்கு பல விதமான அனுபவங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நகைச்சுவையான அனுபவங்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் திருமண ஆராதனை அநேகர் பங்கேற்பது கிடையாது. நேரடியாகவே எல்லாரும் நாம் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நாம் சென்று விடுகிறோம். ஆனால் திருமண ஆராதனை என்பது அது ஒரு புனிதமான ஆராதனை, அது ஒரு பரிசுத்தமான ஆராதனை. ஆதலால் தான் இது பரிசுத்த விவாக ஆராதனை என்று நாம் சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திருமண ஆராதனையிலே அநேக பிள்ளைகள் சரியாக திருமண ஆராதனையிலே பங்கு பெறாதபடியினால் அல்லது ஒரு சற்று பயம் நடுக்கம் இருக்கிறபடியினால் அநேக மணமக்கள் சில நேரங்களிலே சிலர் திகைத்து நிற்பதை நான் பார்க்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, திருமண ஆராதனை பெற்றோர் சொல்லி அனுப்புவார்கள். குருவானவர் வாக்குறுதி கேட்கும்போது அவர் கேட்பதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? ஆம் என்று சொல்ல வேண்டும், சரி என்று சொல்ல வேண்டும் என்று. இதுதான் அநேக வாழ்விலே காணப்படுகிற ஒரு நிகழ்வு. நான் ஒரு திருமண ஆராதனை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது நான் வாக்குறுதி எல்லாம் கேட்டு இப்போ அழகாக ஒரு பாடலை பாடினோம், புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும். இந்த பாடல் பாடும்போது அந்த திருமாங்கலியம் அந்த பசுத்த பலிபீடத்தில் வைத்து குருவானவர் ஜெபிப்பார். இரக்கமுள்ள ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருமாங்கலியத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். இவர்களையும் இந்த திருமாங்கலியத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்று குருவானவர் ஜெபிப்பார். ஜெபித்து விட்டு அந்த பாடல் பாடும்போது அவர்கள் கொண்டு வருவார்கள். நான் இவ்விதமாக கொண்டு வரும்போது ஒரு மணமகன் என்ன செய்தார் என்று சொன்னால், நான் கொடுத்தேன் அந்த திருமாங்கலியத்தை தட்டிலே கையில் வைத்து அந்த மணமகன் கொடுத்தேன், தம்பி நீங்கள் அனுபவிக்கலாம். இல்லை பரவாயில்லையா, நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்று கேட்டபோதுதான் சொன்னார், குருவானவர் சொல்வதற்கெல்லாம் நீ சரி என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக திருமண ஆராதனை கூட அம்சங்களை தெரியாதபடி ஒரு வேளை பயத்தோடு பல காரியங்களையும் செய்கிறார்கள். நான் ஏன் சொல்கிறேன், வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. திருமண ஆராதனை என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ஆராதனையிலே அருமையான கணவன் மனைவியாக சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே நம்முடைய ஆலயங்களிலே
திருமணத்தின் போது வாக்குறுதி கொடுத்திருப்போம். நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும் என்று சொல்லி நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதியை மீண்டும் நினைவுபடுத்துவது இந்த ஆராதனை. திருமணம் என்பது நான் சொன்னேன், இது புனிதமானது, பசுத்தமானது. 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமணம் என்பது இது ஒரு பூர்வீக ஏற்பாடு. பூர்வீக ஏற்பாட்டின் அடையாளம். த சிம்பிள் ஆஃப் கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப். திருமணம் என்பது பூர்வீக ஏற்பாட்டின் அடையாளம். ஆதலால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் படைத்தது நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். நல்லது அல்ல என்று கண்டு வேதம் சொல்கிறது, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். அப்படியானால் ஏற்ற துணையை உண்டாக்குவது ஆண்டவர். இதை நாம் திருமறை சார்ந்து, இதை நாம் விசுவாசத்தோடு தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவேளை திருமணம் ஒழுங்கு செய்வது, திருமண முறைகள் பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு கொடுத்த லைஃப் பார்ட்னர், என் வாழ்க்கை துணை தேவனால் ஆண்டவர் எனக்கு அவர் கொடுத்தார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஆதலால் தான் நான் வேதத்தில் வாஸ்து பார்க்கும்போது இந்த ஈசாக்கு ரெபெக்காள் நிகழ்விலே லாபானும் பெத்துவேலும் அடிக்கடி நம்முடைய நிச்சயார்த்த வைபவத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ வார்த்தையெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த மனைவியாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கணவராக இருக்கலாம். இந்த ஏற்ற துணையை கொடுத்தது ஆண்டவர் என்பதை தைரியமாய் விசுவாசத்தோடு இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனே, மேரேஜ் வாஸ் born in the loving heart of God. ஆண்டவரின் இருதயத்தில் உருவானது திருமணம் என்பது. தேவனே இதை உருவாக்கினார், ஆண்டவரே இதை கண்டுபிடித்தார், ஆண்டவரே இதை ஏற்படுத்தினார். இதை நாம் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம், திருமணம் என்பது தேவன் கொடுத்தது. இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்படியானால் இந்த பூர்வீக ஏற்பாட்டிலே நாம் புரிந்து கொள்ளும் போது என்னவென்று சொன்னால், எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். என்னவென்று சொன்னால், அந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியிலே 3ஆம் 4ஆம் வசனங்கள், இது கனம் உள்ளது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஆதலால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், குடும்பம் என்பது தேவனே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆதலால் அகாமடேட்டிங் ஈச் அதர், ஒருவருக்கொருவர் இடமளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மணமகன் மணமகள் வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், வெவ்வேறு விதமான பாரம்பரியம், வெவ்வேறு விதமான விருப்பம், வெவ்வேறு விதமான கலாச்சாரம், வெவ்வேறு விதமான பண்பாடுகள், வெவ்வேறு விதமான புரிந்து கொள்ளுதல், இவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் குடும்பங்களுக்கு காணப்படுகிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவருக்கொருவர் இடமளிக்க இன்றைக்கு முன்வரவில்லை. கட்டாயம் கணவன் மனைவிக்கு இடமளிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு இடமளிக்க வேண்டும். அப்படி இடமளிக்கும் போதுதான் அந்த ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பூர்வீக ஏற்பாட்டினுடைய அந்த உறவு மிக சிறப்பாக இருக்கும், மிக ஆசீர்வாதமாய் காணப்படும்.
தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவிசேஷ பாடமாக கொடுக்கப்பட்ட இன்னொரு வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசுநாதர் கலிலியாவில் ஊழியம் செய்தார். 19ஆம் அதிகாரத்துக்கு நாம் பார்க்கும்போது அவர் பாலஸ்தீன யூத தேசத்துக்கு வருகிறார். எல்லாரும் கூடியிருந்து மக்கள் பரிசேயர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்கும் போது டிவோர்ஸ், அந்த விவாகரத்து பற்றி கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அப்படி கேள்வி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இவர்கள் சொன்னார்கள், மோசே தள்ளுதற் சீட்டை கொடுத்தாரு, அப்படி செய்யலாமே என்று குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்கிறார், அவர் இருதய கடினத்து நிமித்தம் மோசே அப்படி சொன்னார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்படியானால் ஆண்டவர் ஆதியிலே படைக்கும் போது இவ்விதமாக சொல்லவில்லையே. தேவனுடைய திட்டம், தேவ நோக்கம், குடும்பத்தின் வழியாக ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை, ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் இடமளித்தல் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு ஈகோ இன்றைக்கு காணப்படுகிறது. ஆதலால் தான் இன்றைக்கு பல விதங்களிலே மக்கள் பல கோணங்களிலே மனமுறிவும் மனஸ்தாபமும் குடும்பத்திலே சமாதான குறைவும் காணப்படுகிறது. ஏனென்றால் பொருளாதாரத்திலே ஒருவேளை 2 பேரும் சம்பாதிக்கும் போது, கணவனை விட மனைவி அதிகமாய் சம்பாதிக்கும் போது ஈகோ பிரச்சனை வந்து விடுகிறது, பலவிதமான குழப்பங்கள் வந்து விடுகிறது. ஆனால் தவறில்லை, 2 பேரும் உழைக்க வேண்டும், 2 பேரும் வேலை செய்ய வேண்டும், 2 பேரும் சாப்பிட வேண்டும். ஆனால் மத்திய சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசுவை தங்கள் குடும்பத்தின் தலைவராக ஏற்பதில் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒருவருக்கொருவர் இடமளித்தல். இயேசுநாதரை குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே, அப்படி ஏற்றுக்கொள்வதிலே ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக இருப்பது. இன்றைக்கு இடமளிப்பது என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு இடமளிக்க மறுக்கப்படுகிறது. ஆதலால் தான் இன்றைக்கு மேல் சாவனிசம், ஆணாதிக்கம் என்ற ஒரு முறை பல கோணங்களிலே பேசப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தில் தேவ சாயலாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதலால் ஒருவருக்கொருவர் இடமளியுங்கள். இன்னும் சொல்ல போனால் அக்செப்டிங் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக முக்கியமான காரியம் அது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது. ஆதலால் தான் சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியம். ஆதலால் தான் ஆண்டவரே சொன்னார், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இது மிகப்பெரிய ரகசியம், செய்தியிலே இதை நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இருவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, டிவைன் லா, டிவைன் ஆர்டர், தெய்வீக சட்டம், தெய்வீக ஒழுங்கு என்பது, பூர்வீக ஏற்பாடு என்பது ஏதோ பெற்றோர் பேசி ஒழுங்கு செய்து விட்டார்கள், ஆதலால் திருமணம் நடைபெற்று விட்டது என்று நாம் எண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிப்பது?
சொல்லப்படுகிறது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எபேசியர்கள் கடிதம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் என்பது ஒபீடியன்ஸ் அந்த வார்த்தை அல்ல, இங்கே அர்ப்பணம் செய்வது, சப்மிஷன். ஒருவருக்கொருவர் மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலைவர். அதை போல நீங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய குடும்ப தலைவர் தான் தலைவர். இதுதான் ஆர்டர். ஆதலால் தான் ஒருவேளை ஆண் தான் முதலாவது படைக்கப்பட்டான், இரண்டாவது பெண், இரண்டாம் தரம் என்று சொல்வதற்கு அல்ல. வேதம் அப்படி சொல்லவும் இல்லை. பவுல் தெளிவாய் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள். தெய்வ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் இடமளிப்பது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவரை ஒருவர் பாராட்டுவது, அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர் மிக மிக முக்கியம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் அன்புதான் அடிப்படை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் அழகாக பழமொழி சொல்வார்கள், பிரைஸ் லவுட்லி, பிளேம் சாஃப்ட்லி. சத்தமிட்டு புகழுங்கள், புகார் சொல்லும்போது அமைதியான குரலில் என்ன செய்யுங்க, புகார் சொல்லுங்க. இது குடும்பங்களிலே பேசிக்காய் காணப்பட வேண்டும். குடும்பம் என்பது குட்டி பரலோகம் போன்றது, குட்டி பரலோகம் போன்றது. இன்றைக்கு நடைமுறை யதார்த்த வாழ்க்கையிலே கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யலாம், அல்லது கணவன் மட்டும் வேலை செய்யலாம், வேலை தாமதமாய் ஒரு வேலை வீட்டுக்கு வரலாம், பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். வாரத்தின் நாட்களிலே ஓய்வு நாளிலாவது கணவன் மனைவி கட்டாயம் பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடுவது, சேர்ந்து நேரம் செலவழித்து ஒருவருக்கொருவர் இடமளித்து ஒருவரை பாராட்டி ஒருவரை ஊக்கம் கொடுத்து பேசும்போது அந்த குடும்பமே ஒரு குட்டி பரலோகம் போல மாறி போகும். ஆதலால் தான் அந்த புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாடல், ஜீவ ஊற்றே எவரில் நேசம், நேசத்தை எங்கள் மீது ஊற்றும். தேவ பிள்ளைகளே, குடும்பம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு பூர்வீக ஏற்பாடு. ஆதலால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இடமளியுங்கள், ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பாராட்டி பேசி பழகி கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய மதிப்பீடு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எப்போதுமே குடும்பங்களிலே அப் அண்ட் டவுன்ஸ் வரும் போகலாம். ஆனால் நிரந்தரமாக வாக்குவாதங்களும் சண்டைகளும் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இல்லை என்றுதான் அர்த்தம். திருவசனத்தை கை கொண்டு வசனத்தின் அடிப்படையிலே குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். அதுதான் 128ஆம் சங்கீதம். நம்முடைய திருமண ஆராதனையிலே நாம் திருமணம் செய்யும்போது இந்த பாடலை பாடி நம்முடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் எங்கு சென்றிருக்கிறோம், கிராதி என்று வந்து முழங்கால் படிடுவோம், கர்த்தருக்கு பயந்து. இப்போது நாங்கள் நடக்கப் போகிறோம், கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். இந்த பாடலெல்லாம் பாடப்படும். அப்போது குடும்பமாக ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்த வருவோம். இதெல்லாம் எதின் அடையாளம் என்று சொன்னால், இந்த திருமணம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்போதுமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமீபத்தில் நீங்கள் திருமணம் செய்திருக்கலாம், 10 ஆண்டுக்குள்ளாக திருமணம் செய்திருக்கலாம், அல்லது 25 ஆண்டுகளுக்குள்ளாக திருமணம் செய்திருக்கலாம், அதற்கு மேற்பட்டும் இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்பது ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒன்று. அதற்கான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டிலும் பிரயாசம் விருதா. ஆண்டவரே குடும்பத்தை கட்டுகிறவர். இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், திருமணம் என்பது இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். முதலாவது நாம் பார்த்தோம், திருமணம் இது பூர்வீக ஏற்பாட்டின் அடையாளம். இரண்டாவது இது ஒரு உடன்படிக்கை, கவனன்ட். இது உடன்படிக்கையின் அடையாளம் திருமணம்.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மனிதனை படைக்கும் போது தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்றால் யாவே. தேவன் என்று சொன்னால் ஏலோகீம் என்று அர்த்தம். ஏலோகீம் என்று சொன்னால் ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உடையவர். இந்த உடன்படிக்கையின் ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர். அவர் ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை அடையாளமாகத்தான் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்தினார். சரிதானா? அருமையான குடும்பத் தலைவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி ஆண்டவரே கொண்டு வந்து என்ன செஞ்சார்? நிறுத்தினார். இதுதான் உண்மை. ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படி நிறுத்தும் போது, ஒருவேளை இன்றைக்கு திருமாங்கலியம் சொல்கிறோமே, திருமாங்கலியம் அணிவிக்கப்படுகிறது, மோதிரம் அணிவிக்கப்படுகிறது. பல விதமான அந்தந்த நாடுகளிலே பல கலாச்சாரங்கள் உண்டு. அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே ஏசியா கலாச்சாரம் நாம் திருமாங்கலியம் தெரிவிப்பது. சில நாடுகளிலே மோதிரம் மாத்திரம் அணிவிக்கப்படும். இதெல்லாம் உடன்படிக்கையின் அடையாளம். இப்போது வேதம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட பணியினால் மனுஷி எனப்படுவாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இதுதான் உடன்படிக்கை. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து போக வேண்டாம். திருமணம் என்பது இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. இந்த உடன்படிக்கையின் உறவு என்பது மிக மிக முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உறவு கனமுள்ளது. எபிரேயர் சொல்கிறார். ஆதலால் இது அசுசிப்படக்கூடாது. இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வாழ்நாள் முழுவதும் நாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சரிதானா? மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு காலம் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இது அசுசிப்படக்கூடாது. நினைத்து கொள்ளுங்கள். ஆதலால் தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் கடுமையான வார்த்தையை சொல்கிறார். வேசிக்கல்லரையும் உபச்சாரிக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை எப்பேற்பட்ட உடன்படிக்கை? குடும்பத்திலே தேவ சாயலை குடும்பம் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஐயா குடும்பம். சதனா, நம்முடைய சுய சாயலை அல்ல, நம்முடைய சுய ரூபத்தை இந்த உலகத்திலே பிரதிபலிக்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அழைக்கப்படவில்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தேவ சாயலை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயல் என்பது ஆண்டவரின் ஞானம், ஆண்டவரின் அன்பு, ஆண்டவரின் பரிசுத்தம், ஆண்டவரின் நீதி, ஆண்டவரின் சத்தியம். இதுதான் தேவ சாயல். தேவ பண்புகள் தான் தேவ சாய். காட்ஸ் இமேஜ் என்பது அதுதான். ஒரு சாயல் என்பது நான் அடிக்கடி தேவ ஆலயத்தில் சொல்லியிருக்கிறேன். சாயல் என்பது இந்த குழந்தை அசல் அம்மா மாதிரி இருக்கிறான், ஜாடையை சாயல் என்பது அல்ல. இமேஜ் என்பது காட்ஸ் கேரக்டர். அந்த தேவ சாயலின்படி இந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். ஆண்டவர் படைத்தது தேவ சாயல். தேவ பிள்ளைகளே, குடும்பத்திலே இந்த உடன்படிக்கை என்கிற உறவு தேவ சாயலை வெளிப்படுத்துவது.
தேவ சாயலை வெளிப்படுத்துவது. தேவ சாயல் என்று சொன்னால் தேவனுடைய பண்பை வெளிப்படுத்த குடும்பம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, என் கிறிஸ்தவ குடும்பம் ஐயா, இவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க உண்மையை கரெக்டாக சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்கள் ஐயா நம்மை பார்த்து, இவங்க கிறிஸ்தவ குடும்பம் சரியாய் பேசுவார்கள், இவர்கள் கிறிஸ்தவ குடும்பம் தவறு செய்ய மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவ குடும்பம் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, கிறிஸ்தவ குடும்பம் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தேவ சாயலை வெளிப்படுத்துவது கிறிஸ்தவ குடும்பம். அதோடு மாத்திரமல்ல, இந்த குடும்பம் என்பது, இந்த உடன்படிக்கை என்பது என்னவென்று சொன்னால், இவர்கள் ஒருவரை ஒருவர் போஷிப்பது, ஒருவரை ஒருவர் பாதுகாப்பது, ஒருவருக்கொருவர் அவர்கள் அரணாயிருப்பது, அதுதான் உடன்படிக்கை. பொதுவாக உடன்படிக்கையிலே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, முப்பரியினுள் சீக்கிரமாய் ஆறாது. இந்த திருமணத்திலே நான் சொன்னேன், உடன்படிக்கை என்ற உறவு. ஆண்டவர் அதே நேரத்திலே கணவன் மனைவி, இந்த ஆண்டவர் ஊழியக்காரின் பிரதிநிதியாக ஊழியக்காரன் நின்று ஜெபிக்கிறார். ஆதலால் தான் வேதத்திலே அடிப்படையிலே குருவானவர் ஸ்தோலை கைகளிலே கோர்த்து இவ்விதம் சொல்லப்படும், தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவேன். இது இணைத்தது யாரு? ஆண்டவர். யாரு? உங்க 2 பேர். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, குடும்பம் குட்டி பரலோகம் போல இருக்கிறதா? குடும்பம் தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்த முடியுமா? குடும்பம் தேவ தன்மையை வெளிப்படுத்த முடியுமா? ஒருவருக்கொருவர் நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஒருவருக்கொருவர் ஒருவரை போஷித்து, ஒருவரை நேசித்து, ஒருவருக்கொருவர் அரணாக இருக்கிறோமா? அதுதான்யா முக்கியம். இதை எளிதாக எண்ண வேண்டாம். இந்த நாளில் இறுதியில் நான் ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பதாக, ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையில் நீ தங்கும், சாட்சியாக வாழணும். இந்த உடன்படிக்கையை மறந்து போனோமே, வாக்குறுதி நான் சொல்லியிருப்போம்ல, இருப்பேன் ஜீவகால பரியந்தம், உண்மையாக இருப்பாயா? இருப்பேன். 2 பேரும் சொல்லியிருப்போம். அந்த வாக்குறுதியில் நாம் நிலைத்து இருக்கிறோமா? ஒருவேளை நிறைய கஷ்டங்கள் வரலாம், நிறைய சோர்வு வரலாம், பொருளாதார பிரச்சனை வரலாம், சரீர சுகவீனங்கள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, அதனால் தான் பவுல் சொல்லுவார் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். இந்த உடன்படிக்கை உறவிலே பிசாசானவன் நம்மை காயப்படுத்துவான், குற்றப்படுத்துவான், ஈஸியாக ஏமாத்துவான். தேவ பிள்ளைகளே, நாம் உண்மையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப உறவிலே உண்மை. நான் சொன்னேன், தேவ சாயலை வெளிப்படுத்துவது. 2ஆவது நாம் பார்த்தோம், தேவ ராஜ்யத்தை குடும்பத்தில் கட்டுவது. அதோடு மாத்திரமல்ல, குடும்பத்திலே, இந்த உலகத்திலே சாட்சியாக நிற்பது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை அதுதான் உடன்படிக்கையினுடைய உறவு. 3ஆவது நாம் சொல்லி நாம் நிறைவு செய்யலாம், திருமணம் என்பது இது ஒரு பரஸ்பர உறவின் அடையாளம். சிம்பிள் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ரிலேஷன்ஷிப். ஒரு பரஸ்பர உறவின் அடையாளம் தான் ஐயா திருமணம். பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது அநேக காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்க்கும்போது, அன்பு கூறுங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஒரு வேளை அதுதான் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும். ஒருவேளை எப்போதுமே அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். சுகவீன நேரங்களிலும், வேதனையின் நேரங்களிலும்,
பொருளாதார சில பிரச்சனை வரும் நேரங்களிலும் அந்த தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ், இயேசுநாதர் தியாக அன்பை சிலுவையிலே சம்பாதித்தார். அதோடு மாத்திரமல்ல, சான்டிஃபைசிங் லவ், பசுத்தப்படுத்தும் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு என்பது குடும்பத்தில் இருக்க வேண்டும். அந்த அன்பு பரிசுத்தப்படுத்துகிற அன்பாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு கோட் இருக்கிறது. மொழி நடைக்கும் ஒரு கோடு, லாங்குவேஜ் கோடு என்று சொல்வார்கள். அந்த எல்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்தக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிடும். பிறரோடு பேசும்போது மொழி நடையிலே, சமுதாயத்திலே நம்முடைய செயல்பாடுகள், இவை எல்லாவற்றிலும் அந்த எல்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடாது. எல்லாம் வரைமுறைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பசுத்தமும் பிழையற்றதுமான அந்த பசுத்தமான அன்பை குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் எப்போதுமே காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ரொம்ப உண்மையாயிருப்பது நிறைய குடும்பங்களில் ஒருவேளை கணவனுக்கு தெரியாமலே மனைவி சில காரியங்களை செய்வது, மனைவிக்கு தெரியாமலே கணவன் செய்வது, இது பசுத்தமான அன்பு அல்ல. துரோகம் செய்கிற அன்பு, வேதனைப்படுத்துகிற அன்பு. இன்னும் சொல்ல போனால் அந்த அன்பு திருப்திப்படுத்துகிற அன்பாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக முக்கியம். விசுவாச வாழ்க்கையிலே அன்பை நாம் பல கோணங்களிலே செயல்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த ஆராதனையிலே மிக தெளிவாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். மிக தெளிவாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உடைக்கப்பட்டு இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம், சோர்வுற்று இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம். எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே சரி செய்ய போகிறார். கீர்த்தனை பாடல் பாடும்போது எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஆத்துமமே என் முழு உள்ளமே என்று சொல்லி தைரியமாய் சத்தமிட்டு ஆண்டவரை போற்றி பாட அழைக்கப்படுகிறோம். இது ஒரு திருமணம் என்பது உடன்படிக்கையினுடைய கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் இது ஒரு பூர்வீக ஏற்பாடாக இருக்கலாம். அதோடு மாத்திரமல்ல, இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கலாம். இது பரஸ்பர அடையாளம். ஒருவரையொருவர் நேசித்து அன்புதான் தியாகம், அன்புதான் பசுத்தம், அன்புதான் திருப்தி செய்வது. தேவ பிள்ளைகளே, இது இருக்கும்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே ஆண்டவர் நிறைவாக்குவார். இந்த முழுமையான அன்பை இன்றைக்கு நாம் அனைவரும் மனவாட்டி, நம்மை ஆண்டவர் எப்படி மனவாட்டியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எங்கு விலை கொடுத்து வாங்கினார்? சிலுவையிலே மணவாளனாய் இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகி உங்களையும் என்னையும் விலை கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தை ஆண்டவர் சிந்தி வாங்கியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதை நாம் மையப்படுத்தி சபையாக ஆண்டவரே, நான் ஒரு தகுந்த மனவாட்டியாய் வாழ வேண்டும் சாமி, நீர் மனவாளன் தகப்பனே. அதற்கு யதார்த்தமாகத்தான் குடும்ப வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பம் வசனத்தின்படி இனி கட்டப்படும், எங்கள் குடும்பம் அன்பின்படி கட்டப்படும், எங்கள் குடும்பம் ஆண்டவரை உமக்குள் கட்டப்படும் என்று விசுவாசத்தோடு வாழுவோம், விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போம். நிச்சயம் எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் நான் மீண்டும் அன்பான வாழ்த்து சொல்கிறேன். உங்கள் குடும்பம் செழித்திருக்கட்டும், உங்கள் குடும்பம் சுகித்திருக்கட்டும். மகிழ்ச்சியாய் வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள், ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள், வேத வசனத்தை அடிப்படையில் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு சதா காலம் தங்கி இருப்பாராக. ஆமேன். தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து
ஆராதனை கீதங்கள் 75, கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 75, கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே. சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழுவுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தினம் உலகில் நீ செய்வளவான விண்ணை பொறுத்தருளோ மேலான தினம் உலகில் நீ செய்வளவான விண்ணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஊதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஊதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் திருவையினால் முடிசூட்டும் ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் திருவையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஜெபம் செய்வோம்.
மகா கிருபையும் இரக்க நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 50 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின பிள்ளைகளுக்காக, அதற்கு மேற்பட்டு ஆண்டவரை வாழ்ந்து நன்றி செலுத்தின தம்முடைய பிள்ளைகளுக்காக, சமீபத்தில் திருமணமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆச்சரியமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், பல புதிய அனுபவங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் கொடுத்த கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே குடும்பத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை நீர் கட்டளையிடும். பரஸ்பர அன்பை ஆண்டவரே குடும்பத்திலே நீ கட்டளை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே திருமண நாளிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மீண்டும் நினைவுபடுத்தி இந்த நாளிலே மறு பிரதிஷ்டை செய்யவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பலவீனமாக இருக்கலாம், முதுமையின் காரணமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் தகப்பனே. இந்த ஆராதனையிலே தகப்பனே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான கடன் சுமையோடு ஆண்டவரே மிகுந்த எதிர்பார்ப்போடு குடும்பமாக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட குடும்பங்களுக்கு பெரிய விடுதலையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் நீ தாரும். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வேத வார்த்தையின்படியே பிள்ளைகளை நீ பலப்படுத்தும் தகப்பனே. பிரயாசங்களை ஆண்டவர் நீ வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், சில குடும்பங்களிலே தங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இழக்க கொடுத்திருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தை நீ தாரும் தகப்பனே. இந்த நாள் குடும்பம் முழுமையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நாளாக, கிருபையின் நாளாக, வேத வசனத்தின்படி ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்பட மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள், உத்தியோகஸ்தர்கள், வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், உயர் கல்விக்காக உயர் கல்லூரிக்காக பிரயாசப்படுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. இந்த கொடிய காலம், வேதனையின் காலம், இதற்கு ஆண்டவரே நீர் முற்றுப்புள்ளி வைத்து எல்லாரும் ஏகோபித்து உம்மை நோக்கி பார்த்து நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர், நீரே வாழ்வு என்று அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எந்த வார்த்தையும் வீணாக போகக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, இதை கேட்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் உள்ளத்திலே தகப்பனே ஆண்டவர் சிரமடைய பலமடைய ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும் தகப்பனே. உள்ளத்திலே பேசும், நீ உள்ளத்திலே தங்கும். ஏசையரே எங்களோடு தங்கியிரும் என்று வருந்தி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கட்டும் தகப்பனே. நீர்தான் முழு குடும்பத்திற்கும் நாம காரணர், அதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். நல்ல வாழ்வு தந்து அனைவரையும் ஆசீர்வதித்தலும். உன் நாமத்திற்கு நாங்கள் மகிமையாக ஜீவிக்க எங்களையே இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தயவாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதர் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரம பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் வீசச் செய்து உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம்
கட்டடக்கடவர் பிதா குமாரன் பசுத்தாவியாகிய சர்வ வலைமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்னென்னைக்கும் எப்போதைக்கும் உங்களோடு சதா காலம் தங்கி இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் கூறுகிறோம். நம் உதவி செய்கிற ஹோப் டிவியினுடைய ஊழியர் திரு மனோவா ரோஸ் அவளுக்கு நன்றி கூறுகிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you. God be with you.